உசுருள்ள வரைக்கும் உத்தமரா வாழ்ந்தவர் எங்க தாத்தா. யாருங்க இவருங்களா? ஆமா, இவரை கும்பிட்டுக்க. அப்பாவது உனக்கு நல்ல புத்தி வரான்னு பாப்போம். ஒழுங்கா வேலை செய். ஆல் இண்டியா ரேடியோ நேயர் விருப்பம். ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, திரண்டதோ சுற்றம் என்ன. இப்ப நம்ம எங்க இருக்கோம்? தெரியல. என்னது லவ்வுங்க. அது தெரியுது. உன்னை இஸ்திரி போட சொன்னா பொறுப்பு இல்லாம லவ் பண்ணிக்கிட்டு இருக்கே. சார், ஒரு லேபர் லவ் பண்றது தப்புங்களா சார்? உனக்கு வேலை வேணுமா வேணாமா? வேணுங்க சார். போய் ஒழுங்கா கழுதை குளிப்பாட்டு. எஸ்ங்க சார். I am owner of the concern. This is a bloody labor. ஆமா, நீங்க? நான் எதிர் வீட்டு மாதிரிக்கு புதுசா குடி வந்திருக்கேன். என் பேரு துர்கா. ஸ்வீட்னஸ். வெட்டி எப்படி கீழே விழுந்தது? சார், கை தவறி கீழே விழுந்துச்சுங்க. கையில ஒண்ணா இங்க தானே விழுந்தது. அங்க எப்படியா போச்சு? புயல் அடிச்சிட்டு போயிடுச்சுங்க நான் சார். அப்புறம் குடிச்சுக்கிறேன். லஸ்மோ. என்னது? துணைக்கு தண்ணி அடிச்சிருங்க சார். அதானே பார்த்தேன். மை ஸ்வீட்டி கம் கமன் யா. இது ஒரு கன்சர்ன், இவன் ஒரு ஓனர். ஹலோ, என் ஜாக்கி அயன் பண்ண கொடுத்தனே, அயன் பண்ணியாச்சா? என்னது, நம்ம சைத்து துர்காவை காணுமே. எப்படி செட்டப் பண்ணிட வேண்டியதான். சார், வேலையா இருப்பீங்க. என்னங்க? என்னது? என்னங்க? அந்த நறுமண தைலத்தை கலக்கல எல்லாத்தையும் குழப்பித்தானுங்க வச்சிருக்கேன். என் மூக்குக்கு வரலையே. அது மூக்கா இருந்தா வரும். கோபால், செய்வன திருந்த செய்யணும் படிச்சது இல்ல. இல்லைங்க. என்ன மாதிரி எஜுகேட் இருந்தா பரவாயில்ல. உன்ன மாதிரி கண்டுபிடிச்சு கேட்க தெரிய போகுது. சரி சரி, வேலையை தொடங்கலாம். என்ன அது, கையா காலா வரகட்ட மாதிரியா இருக்கு? கைதானுங்க சார், கொஞ்சம் சொரசொரான்னு இருந்ததுங்க. ஓஹோ, ஐ சி. பைய பைதானுங்க. மெதுவா மெதுவா மெதுவா. அடிங்க. ஹாய் புஜ்ஜி. டார்லிங், என் அழகு எப்படி? உன்னழகை கண்ணியர்கள் சொன்னதினாலே, உள்ளமெல்லாம் வசமாயானதினாலே, கண்ணியந்தன் மீதில் ஆசை கொண்டதினாலே, காரியம் நிறைவேறும் எந்த எண்ணத்தை போலே. ஹாய் கோபால், மறைக்காதப்பா, தள்ளுப்பா. முன்னாடி முன்னாடி தேஜாச்சி, போதும் போ. ஹாய். ஹாய் சில்பான். கோபால், லவ் பண்ணி இருக்கல, போப்பா. பண்ணுங்க சார். ஹாய். பிள்ளக்கஜில். ஏப்பா, காதுக்கு என்ன விட்டியா? விடுறேங்க சார். 2 நாளா சரியா கேட்கல. இனிமே எப்பவும் கேட்காதுங்க. ஆஹா. நீங்க லவ் கண்டினியூ பண்ணுங்க. சீதா கேள். காதை கொஞ்சம் வசமா காட்டுங்க. ஐ லவ் யூ. இப்ப என்ன, ஆஸ்பத்திரியில என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? இங்க பாரு, 24 மணி நேரம் ஆஸ்பத்திரியிலே இருந்து அங்க என்ன நடக்குதுன்னு தகவல் உனக்கு அனுப்புறேன், போதுமா? நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலமன புரிந்தேன். நான் ஏன் பிறந்தேன். என்ன திடீர்னு நாட்டு மேல உங்களுக்கு இவ்வளவு பத்துதல்? நான் எனதுன்னு வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? பிறருக்காக வாழணும், அதான் வாழ்க்கை. கோபால், இந்த மெழுகுபத்தி இருக்க, அது தன்னையே. இப்படி நாய் மாதிரி ஊழ விட்டீங்கன்னா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் வீடு காலி பண்ணிட்டு வெளியூர் போடி போயிருவாங்க. அது தன்னையே அழிச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு அழிச்சு கொடுக்கலையா? அதே மாதிரி வாழ ஆசைப்படுறப்பா. ஓஹோ,
அப்ப சந்தர்ப்பம் கிடைச்சா தியாகம் பண்ண தயாரா இருக்கிறீங்க? சூர் டெபினெட்லி. பேச்சு மாற மாட்டீங்களே? ஹரிச்சந்திரன் கூட அப்பப்ப பொய் சொல்லிருக்கலாம். ஆ. அது வரலாற்றின் பக்கங்களுக்கு வராம போயிருக்கலாம். ஓ. ஆனா எனக்கு ஒரு நாக்கு ஒரு சொல். அப்ப ரெடி ஆயிக்கடா. என்ன டாவா? ஆமா. ஐயோ என் காலே. அப்ப தலை ஒண்ணுது இல்லையா? கால் ரொம்ப வலிக்குதா? சமா என்னங்க இத கைய புடுக்குறீங்க? யோ கைய பிடிக்கலையா? பல்ஸ் பாக்குறேன். பல்ஸ் வாயில் இருக்குது பாருங்க. யோ அது பல்லு, நான் பாக்குறது பல்ஸ். இது சரியான லோல்ஸ் போல் இருக்குது. ஆமா, எப்படி இப்படி ஆச்சு? அப்பட காலங்க சாம தற்கால இவன் நம்ம பண்டாட்டிங்க. ஆளை பாத்தீங்களா? இந்த நாய் இருக்குங்களா, ராத்திரில தென்னந்தோப்புல போய் கள்ள குடிக்கிறது பழக்கங்க. நேத்து ராத்திரி ஜாஸ்தியா குடிச்சுப்பட்டு வீட்டுல வந்து சத்தம் கொடுத்தாளுங்க. எனக்கு தாங்க முடியலைங்க. குடிச்சு தூணுல கட்டப்பட்டங்க. கட்டெல்லாம் அவுத்துப்பட்டு நான் இல்லாத நேரத்துல குரட்டு நாய் மாதிரி கிணத்துல போய் விழுந்து கைய காலெல்லாம் முறைச்சிருக்காளுங்க சாம. ஆமா, வாயில என்ன இவ்வளவு பெரிய பிளாஸ்டரி? குப்புற விழுந்ததுல வாய் பரசா கலந்து போச்சுங்க. ஓ, மோஸ்ட்லி இந்த பேஷண்ட் ஒரு 10 days இங்க இருக்கணும்னு நினைக்கிறேன். சாமா 10 நாள் இங்க இருக்கணும். 10 நாளுங்களா? ஆ. ஒரு மாசம் இங்க இருக்க போறதா வேண்டதில்லைங்க. ஆமா, இந்த அம்மா என்ன கேக்குது? மறுபடியும் கல்லு கேக்குறாளுங்க. வா நான்சென்ஸ். டேய், மறுபடியும் தியாகம் பண்ணணுமா? மேடம், உங்களையும் மிஸ்டர் மகேஷன் டாக்டர் கூப்பிட்டாரு. ஹாய் டாடி. மகேஷ், என்ன ஆச்சு? கழுவி என்ன நிலைமையில இருக்கா? இன்னைக்கோ நாளைக்கோன்னு புரியல, இழுத்துக்கிட்டு இருக்கு. கூடிய சோ. டேய், இப்ப எந்த போட்டு வச்சுக்கிட்டேங்க வந்த? உன்னையில என்னோட அப்பன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. மனசாட்சி இல்ல? பெருசா கேஸ் போட்டு பாட்டிமாவை கோர்த்துக்கு இழுத்த. சொத்தா முக்கியம், மகேஷ், சொன்னதா முக்கியம். மகேஷ், சும்மா விடு. இரு. இந்த பாரு, டாக்டர் கூப்பிட்டாரு, டாக்டர் போய் இரு. பார்க்க. இந்த பாரு, இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க. இது வரைக்கும் நீ பாட்டிமாவுக்கு பண்ண பாவத்துக்கு கொஞ்ச நாள் இங்க தங்கி இருந்து பாட்டிமாவுக்கு ஏதாவது உதவி செஞ்சா அப்போ அதற்கு புண்ணியம் வந்து சேரும். பெருசு பறக்கும் போதே காலி இப்படி இருந்துச்சா? இல்ல, பிறக்கிறதுக்கு முன்னாலே அப்படித்தான் இருந்தது. படா கேப் மார்த்தனம் பண்றதுன்னா எவ்வளவு மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. கரண்ட் ஷாக்ல தூக்கி எறியப்பட்டு பின்மண்டல பலமா அடிபட்டதுனால பிரெயின் ஹெமரேஜ் ஆயிருக்கு. மூளைக்கு போற ரத்த குழாய்கள் செதஞ்சிருக்கு. கபாலத்துல இருக்க ரத்த கசிவை நீக்க கிரண்யாட்டிமிங்கிற ஆபரேஷன் பண்ணணும். உடனடியா ஆபரேஷன் பண்ணாட்டி மூளையோட இயக்கம் படிப்படியா குறைஞ்சி அவங்க மரணமடைய வாய்ப்பு இருக்கு. ஆபரேஷனுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை செலவாகும். சீக்கிரம் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மகேஷ், சுமித்ரா, அழாத சுமித்ரா. நான் இருக்கேன்ல, 1 லட்சம் என்ன 1 கோடி ஆனாலும் நான் செலவு பண்றேன்.